பாட்டிலுக்கு 10 ரூபா, பாட்டிலுக்கு 10 ரூபா, பாட்டிலுக்கு 10 ரூபா, பாட்டிலுக்கு 10 ரூபா. பாட்டிலுக்கு 10 ரூபாய் அதிகமா வாங்குறாங்க ஒயின் ஷாப்ல அப்படின்ட்டு கடந்த ஆட்சியை விஜய் சார் நீங்க சிஎம் சார் நீங்க குறை கொண்டீங்க. அது ஒரு பாட்டாவே பாடுனீங்க. பாட்டிலுக்கு 10 ரூபாய், பாட்டிலுக்கு 10 ரூபாய் அப்படின்ட்டு நீங்க ஆட்சிக்கு 10 நாள் ஆகுது. இன்னும் நீங்க வெளிப்படையா எந்த ஒரு ஒயின் ஷாப்லயும் எம்ஆர்பி ரேட் தவிர்த்து எக்ஸ்ட்ரா ரூபாய் 10 ரூபாய் 20 ரூபாய் வாங்கக்கூடாதுன்னு நீங்க எந்த ஒரு வெளிப்படையான அறிவிப்பும் அறிவிக்கல. நேத்து கூட நான் ஒயின் ஷாப்ல போய் வாங்கும்போது ஒரு பீர் பாட்டில் 150 ரூபாய், 5 பீர் பாட்டில் 750 ரூபாய்க்கு வாங்கும்போது 850 ரூபாய் வாங்கினாங்க. ஒரு பீர் பாட்டிலுக்கு 20 ரூபாய் அதிகமா வாங்கினாங்க. ஏன் நாங்க அதை சண்டை போட்டுட்டே இருக்கணுமா ஒயின் ஷாப்ல? நீங்க நிறுத்த மாட்டீங்களா? இதுக்கான தீர்வு உங்ககிட்ட தானே இருக்கு. உங்க கண்ட்ரோல்ல இல்லையா அப்போ ஒயின் ஷாப்பு? கடந்த ஆட்சி அவ்வளவு குறை கூறினீங்க. இப்ப இந்த 20 ரூபாய் 10 ரூபாய் யாருக்கு போகுது? அவருக்கா? செந்தில் பாலாஜிக்கா? இல்ல உங்களுக்கா? எங்க போகுது? எதனால? மக்கள் தான் சண்டை போட்டுட்டே இருக்கணுமா? ஒவ்வொரு ஒயின் ஷாப்லயும் போயிட்டு நாங்க எங்க தலைவர் சொன்னார் சண்டை போட்டே இருக்காங்க. ஆனா உங்க கிட்ட இருந்து எந்த ஒரு ஆணையும் பிறப்பிச்ச மாதிரி இதுவரை தெரியல. அப்ப இந்த அமௌண்ட் எல்லாம் எங்க போகுது, என்ன ஆகுது? அப்ப எதனால நீங்க அந்த வாக்குறுதிகள் எல்லாம் மற்ற வாக்குறுதிகள் எல்லாம் நாங்க இப்ப கேர் பண்ணிக்கல. ஆனா இது உங்களால அடுத்த நாளே செய்யப்பட வேண்டியது, உங்களால முடியும். ஆனா நீங்க செய்யலன்னா அப்ப இந்த வருமானம் உங்களுக்கும் தேவைப்படுதா? என்ன நிலைமையில இருக்கிறீங்கன்னு எங்களுக்கு புரியல. மக்கள் உங்களை நம்பி ஓட்டு போட்டிருக்காங்க. ஆனா நீங்க ஒரு சரியான தீர்வு எடுத்த மாதிரி எனக்கு தெரியல. 10 நாள் தான் ஆச்சு. அதெல்லாம் ஓகே, மற்ற பிரச்சனைகளுக்கெல்லாம் ஓகே. இதை உங்களுக்கு ஒரே நாள்ல சரி செய்யலாமே. உங்க கண்ட்ரோல்ல தானே இருக்குது ஒயின் ஷாப் எல்லாம். நீங்க சரி செய்யலன்னா அப்புறம் எதுக்கு அந்த பாட்டெல்லாம் பாடி சீரா போட்டீங்க? பாட்டிலுக்கு 10 ரூபாய் அதிகமா வாங்குறாங்க ஒயின் ஷாப்ல அப்படின்ட்டு கடந்த ஆட்சியை விஜய் சார் நீங்க சிஎம் சார் நீங்க குறை கொண்டீங்க. அது ஒரு பாட்டாவே பாடுனீங்க. பாட்டிலுக்கு 10 ரூபாய், பாட்டிலுக்கு 10 ரூபாய் அப்படின்ட்டு நீங்க ஆட்சிக்கு 10 நாள் ஆகுது. இன்னும் நீங்க வெளிப்படையா எந்த ஒரு ஒயின் ஷாப்லயும் எம்ஆர்பி ரேட் தவிர்த்து எக்ஸ்ட்ரா ரூபாய் 10 ரூபாய் 20 ரூபாய் வாங்கக்கூடாதுன்னு நீங்க எந்த ஒரு வெளிப்படையான அறிவிப்பும் அறிவிக்கல. நேத்து கூட நான் ஒயின் ஷாப்ல போய் வாங்கும்போது ஒரு பீர் பாட்டில் 150 ரூபாய், 5 பீர் பாட்டில் 750 ரூபாய்க்கு வாங்கும்போது 850 ரூபாய் வாங்கினாங்க. ஒரு பீர் பாட்டிலுக்கு 20 ரூபாய் அதிகமா வாங்கினாங்க. ஏன் நாங்க அதை சண்டை போட்டுட்டே இருக்கணுமா ஒயின் ஷாப்ல? நீங்க நிறுத்த மாட்டீங்களா? இதுக்கான தீர்வு உங்ககிட்ட தானே இருக்கு. உங்க கண்ட்ரோல்ல இல்லையா அப்போ ஒயின் ஷாப்பு? கடந்த ஆட்சி அவ்வளவு குறை கூறினீங்க. இப்ப இந்த 20 ரூபாய் 10 ரூபாய் யாருக்கு போகுது? அவருக்கா? செந்தில் பாலாஜிக்கா? இல்ல உங்களுக்கா? எங்க போகுது? எதனால? மக்கள் தான் சண்டை போட்டுட்டே இருக்கணுமா? ஒவ்வொரு ஒயின் ஷாப்லயும் போயிட்டு நாங்க எங்க தலைவர் சொன்னார் சண்டை போட்டே இருக்காங்க. ஆனா உங்க கிட்ட இருந்து எந்த ஒரு ஆணையும் பிறப்பிச்ச மாதிரி இதுவரை தெரியல. அப்ப இந்த அமௌண்ட் எல்லாம் எங்க போகுது, என்ன ஆகுது? அப்ப எதனால நீங்க அந்த வாக்குறுதிகள் எல்லாம் மற்ற வாக்குறுதிகள் எல்லாம் நாங்க இப்ப கேர் பண்ணிக்கல. ஆனா இது உங்களால அடுத்த நாளே செய்யப்பட வேண்டியது, உங்களால முடியும். ஆனா நீங்க செய்யலன்னா அப்ப இந்த வருமானம் உங்களுக்கும் தேவைப்படுதா? என்ன நிலைமையில இருக்கிறீங்கன்னு எங்களுக்கு புரியல. மக்கள் உங்களை நம்பி ஓட்டு போட்டிருக்காங்க. ஆனா நீங்க ஒரு சரியான தீர்வு எடுத்த மாதிரி எனக்கு தெரியல. 10 நாள் தான் ஆச்சு. அதெல்லாம் ஓகே, மற்ற பிரச்சனைகளுக்கெல்லாம் ஓகே. இதை உங்களுக்கு ஒரே நாள்ல சரி செய்யலாமே. உங்க கண்ட்ரோல்ல தானே இருக்குது ஒயின் ஷாப் எல்லாம். நீங்க சரி செய்யலன்னா அப்புறம் எதுக்கு அந்த பாட்டெல்லாம் பாடி சீரா போட்டீங்க?